ஒரு அருங்காட்சியகத்தில் ஒரு வினோதமான பட்சி ஒன்று இருந்தது. அதை காண வந்த சிறுவர்களிடம் அங்கிருந்த பணியாளர், இந்த பறவையிடம் உங்கள் கையை நீட்டினால் அழகான தங்க மோதிரத்தை பரிசாக கொடுக்கும் என்றார். ஆனால் ஒரு நிபந்தனை, நீட்டப்படும் கையினால் நீங்கள் எந்த தவறும் செய்திருக்க கூடாது. தவறு செய்தவர்கள் கையை நீட்டினால் அந்த பறவை கையை கொத்தி புண்ணாக்கிவிடும் என்றார். ஒரு சிறுவனும் கையை நீட்ட முன்வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று யோவான் 8:11 எழுதப்பட்டிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு விபச்சார ஸ்திரீயை கண்டுபிடித்து இயேசுவிடம் கொண்டு வந்து நிறுத்திய போது ஆண்டவர் அவளை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று கூறுகிறார். சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் அதிகமாய் பிரார்த்தனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சமுதாயத்தின் ஒரு அங்கம் அவர்கள் என்பதையும் மறந்து போக வேண்டாம். விபச்சார ஸ்திரியை மன்னித்த இயேசு நம் பாவங்களையும் மன்னிக்க கிருபை நிறைந்தவர் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமோ வேதபாரகரையும் பரிசேயரையும் போல எப்பொழுது மற்றவர்களை குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, களங்கப்படுத்தி, செய்யாததை செய்ததாய் சொல்லி இப்படி பல்வேறு காரியங்களை செய்வதிலேயே முனைப்பாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம் கண்ணில் இருக்கும் உத்திரத்தை பாராமல் பிறர் கண்ணில் இருக்கும் துரும்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வழக்கில் இயேசு நிதானமாக செயல்படுகிறதை வேதம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவமில்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு சொன்ன பொழுது அந்த இடத்திலிருந்து எல்லோரும் வெளியேறிவிட்டனர். ஒருவர் கூட கல்லெறிவதற்கு துணியவில்லை. முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த காரியத்தில் நிதானமாய் செயல்படுகிறார். பாவம் செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லையே. மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் கடின இருதயத்தை மாற்றி மன்னிக்கும் சிந்தையை பெற்றுக் கொள்ளுவோமா? ஆண்டவர் மன்னிப்பின் மகத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. நீங்களும் நானும் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம்மையும் ஆண்டவர் மன்னிக்க வல்லவர் என்ற உணர்வோடு செயல்படுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.